ஹாய் ஆல், எல்லாருக்கும் நான் முதல்ல ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். என்னோடய சேனலில் முதல் வீடியோ இப்போ பால் காய்ச்சி ஆரம்பிக்கலாம் இல்லையா, அதனால தான் பால் காய்ச்சி வீட்டிலையே எப்படி நெய் பண்ணலான்றதை நான் முதல்ல காமிக்க போகிறேன். இப்போ நான் 1 லிட்டர் எருமைப்பால் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா சுண்ட காய்ச்சலாம். இப்போ பால் மெல்ல கொதிச்சு வருது பார்த்தீங்களா? கொதிச்சு வரும்போது நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு கலக்கி விடலாம். இந்த நுரையெல்லாம் நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு திருப்பி ஒரு சின்ன ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வைக்கலாம். நான் மூடி வைக்கிறதுக்கு ஒரு ஜல்லடது மாதிரி உள்ள தட்டு தான் நான் எடுத்து மூடி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நீராவே சீக்கிரமாக வெளியில் போய் சூடு பால் ஆறி கிடைக்கும். பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கணும். அப்போ தான் பால் ஏடு வந்து நல்லா கட்டியாக திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போ ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்து இந்த பால் ஏடை மேலேருந்து அப்படி மெல்லமாக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்படி நம்ம கலெக்ட் பண்ணி டெய்லி எடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவையான சமயத்தில் நமக்கு வந்துட்டு வெண்ணெயாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் நெய்யும் காய்ச்சலாம். இப்படி நான் எடுத்து வச்ச இதையே நம்ம வந்து எடுத்து வச்சுட்டுருக்கிறத வந்து நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்காக இந்த க்ரீமை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நான் எடுத்து வச்ச இதை வந்துட்டு இப்போ நான் ஒரு நாள் ஃபுல்லாகவே வெளியில் வச்சுருந்தேன். நார்மல் டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு நாள் போதும். கொஞ்சம் குளிர் டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா கூட ஒரு நாள் கூட நம்ம வெளியில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே புளிக்கும். இதுக்கு நம்ம தயிர் எதுவும் ஊற்றி வச்சு நம்ம புளிக்க வைக்க வேண்டிய தேவை கிடையாது. இப்போ நான் வெளியில் எடுத்து வச்சு அதே வந்துட்டு புளிச்சு ஒரு க்ரீமி ஸ்ட்ரக்சரில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம மிக்சியில் போட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றணும். ஆனால் 1/2 டம்ளர் தண்ணி தான் நான் அதில் ஊற்றுறேன். ஏன்னா நிறைய தண்ணி நான் ஊற்றலை. அப்படி நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு லைட் பிளெண்ட் மட்டும் பண்ணி கொடுத்தா போதும். ஆல்ரெடி இது புளிச்சிருக்கிறதுனால சீக்கிரமாக வெண்ணெய் வந்துடும். கிளைமேட்டுக்கு ஏற்றாப்புல, அதாவது வெயில் காலம்னா நல்ல கூலிங் தண்ணி ஊற்றி நம்ம வந்து சுற்றணும் வெண்ணெய் எடுக்கிறதுக்கு. அதே குளிர்காலமாக இருந்தால் வெதுவெதுப்பான தண்ணி அந்த க்ரீமில் ஊற்றி நம்ம சுற்றணும். இப்போ நான் 1/2 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றுறேன். ஏன்னா இந்த பால் எடுக்கும்போது அந்த தண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா, வேஸ்ட் எதுவுமே ஆகாது. எல்லாமே நம்ம உபயோகப்படுத்தலாம். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒன்று பிளெண்ட் பண்ணி நமக்கு எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாகவே நமக்கு கிடைச்சிரும், வெண்ணெயாக மாறிடும். நிறைய தண்ணி ஊற்றினா நிறைய நேரம் நமக்கு சுத்த வேண்டியது வரும். இப்போ நமக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு அழகாக வந்துடுச்சு பார்த்தீங்களா? இப்போ நான் வெண்ணெயை வந்துட்டு ஒரு பாத்திரம் தண்ணி எடுத்து வச்சு அதில் எடுத்து மாற்றிடுறேன். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி, அதில் நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றுனது, அந்த மோர், அது வந்து மோர் தான். அதை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா அது வந்து நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை லஸ்ஸியாகவும் நம்ம குடிச்சிக்கலாம், சீனி போட்டு குடிச்சிக்கலாம், இல்லை நம்ம உப்பு போட்டு நம்ம மோர் தண்ணியாகவும் குடிச்சிக்கலாம். இப்போ நம்ம வெண்ணெயை நல்லா கழுகணும். ஏன்னா 3 வாட்டியாக நம்ம வாஷ் பண்ணணும். அப்போ தான் அந்த வெண்ணெயில் உள்ள புளிப்பெல்லாம் வெளியில் போயிடும். இல்லையா நமக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். ஏன்னா ப்ரெட்டோடு சாப்பிடுவோம், இல்லை சப்பாத்திக்கு கூட சாப்பிடுவோம். அப்போ அந்த புளிப்பு தன்மை வரும் இல்லையா, அதனால் 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணணும். இப்போ 3 வாட்டி நல்லபடியாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு தேவையான கொஞ்சத்தை எடுத்து நம்ம மாற்றி வச்சுருக்கலாம். சப்பாத்தி ப்ரெட்டுக்கெல்லாம் சாப்பிடலாம் இல்லையா, அதனால் மாற்றி வச்சாச்சு. நான் கொஞ்சம் பாக்கி இருக்கிற நம்ம நெய் உருக்கலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே நான் வந்து அந்த வெண்ணெயை எடுத்து போட்டு அடுப்பில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணலாம். நார்மல் ஃப்ளேமில் வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். நெய் பண்ணும்போது நல்ல நுரை வந்துச்சுன்னா ஆஃப் பண்ணிடணும். அந்த சூட்லேயே இருந்து நல்லா மூத்து கிடைக்கும். ரொம்ப நேரம் நம்ம வந்து காய்ச்சிட்டோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிரும்.
இப்போ இது கரெக்டான பருவம். நம்ம 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணனால அடியில் எந்த ஒரு கசடும் எக்ஸ்ட்ரா வரல பார்த்தீங்களா, கொஞ்சமாக தான் வந்திருக்கு. இதனால தான் நல்லா வெண்ணெயை வாஷ் பண்ணிட்டோன்னா நல்லா சுத்தமாக நமக்கு அந்த மண்டி வந்து கம்மியாகவே கிடச்சிரும். இப்போ வீட்டிலையே சுத்தமான நெய் நம்ம உருக்கி எடுத்தாச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்த்தீங்களா எவ்வளோ பியூர் நெய்யே, சுத்தமான நெய்யே வீட்டிலையே நம்ம ஈஸியாக தயாரிச்சிட்டோம்.